வணக்கம் நண்பர்களே. இந்தியா அமெரிக்கா இடையே இப்போ ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். மிக முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம எக்ஸ்போர்ட் டியூட்டியை 25% இருந்து 18% குறைச்சிருக்காங்க. அது ஒரு வகையில இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். அதுல மிக முக்கியமா 25% போட்டதும் அவங்க தான். அதுல இருந்து 18 குறைச்சிருக்கிறது அவங்க தான். சரி, இருந்தாலும் அது ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ரெண்டு விஷயத்துல பாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்து விடுறது, முக்கியமா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சந்தையை திறந்து விடுறதுங்கிறது ஒரு பாதகமான முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல சில ஸ்லாப் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் திறந்து விடலன்னு பியூஷ் கோயல் சொல்றாரு. ஆனா எந்தெந்த விஷயத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இன்னும் சொல்லல. அதை தாண்டி அமெரிக்க பொருட்களுக்கு 0% டாக்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தெளிவா இன்னும் இந்தியா சொல்லலாம்னாலும் அதுக்கு ஓரளவு ஒத்துக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமா விவசாய பொருட்களுக்கு நீங்க திறந்து விட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்திய விவசாயிகள் மிக கடுமையான நிதி நெருக்கடியிலையும் விலையில்லா திண்டாட்டத்திலும் இருக்காங்க. இதுல அமெரிக்க பொருட்களும் சேர்ந்ததுன்னா நம்ம விவசாய நிலைமை ரொம்ப மோசமா போகும். அதனால இந்த விஷயத்த மத்திய அரசு கொஞ்சம் தீவிரமா கருத்தில் கொண்டு சரியா கையாளணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.